கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்க நல்ல கூட 20-25 வருடங்களுக்கு முன்பாக எஸ்டிடி பூத்து ஃபேமஸாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், அநேகருடைய வீட்டில் ஃபோன் இருக்காது, அநேகருடைய கையில் செல்ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் இல்லாத ஒரு காலம். அப்போ அநேகர் இந்த எஸ்டிடி பூத்தை நம்பி தான் போவாங்க. உள்நாட்டுக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி இந்த எஸ்டிடி பூத்தில் போய் ஃபோன் அடிப்பாங்க. நானும் அப்படி எஸ்டிடி பூத்தில் அன்றைய காலகட்டங்களில் வெளிநாட்டுக்கும் சரி உள்நாட்டுக்கும் ஃபோன் செய்திருக்கிற அனுபவத்தில் பேசுகிறேன். அப்போ அன்றைய கால சூழ்நிலையில் இந்த எஸ்டிடி பூத்துக்கு ஒரு பையன் போவான். 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த எஸ்டிடி பூத்துக்கு போய் ஒருவருக்கு கால் பண்ணுவான். சார், உங்களுக்கு டிரைவர் யாராவது தேவைப்படுகிறார்களா சார்? உங்களுக்கு டிரைவர் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சார். இப்படி நான் கார் ஓட்டுவேன் சார், அப்படி நான் கார் ஓட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷயங்களை அந்த ஃபோனில் அவர்கிட்ட சொல்லி, டிரைவரு வேணும்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், எப்பா டிரைவர் எனக்கு வேணாம், ஏற்கனவே ஒரு டிரைவர் என்கிட்ட இருக்கிறாரு, அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறான், அதனால் டிரைவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வைத்து விடுவார். இப்படி ஒரு தடவை இல்லை 2 தடவை அவன் ஒரு நாளைக்கு வந்து இப்படியாக ஃபோன் பண்ணி மறுபடியும், சார் டிரைவரு சொல்லுங்கள் சார், ஒருவேளை சார் உங்ககிட்ட வேலை செய்கிற அந்த டிரைவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் உங்ககிட்ட அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நல்ல பையனாக நல்லா வேலை செய்வேன் சார். அவரிடம் ஏதாவது குறை இருந்தால் கூட என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சார். அந்த குறையை நான் சரி பண்ணி அந்த குறை இல்லாமல் நான் உங்களுக்கு நல்ல ஒரு பையனாக, நான் உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவராக இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி இப்படியாக அந்த பையன் பேசுவான். அப்போ அந்த முதலாளி மறுபடியுமாக சொல்லுவார், எப்பா வேணாம்பா, ஏற்கனவே என்கிட்ட டிரைவர் இருக்கிறாரு, ஏற்கனவே இருக்கிற டிரைவர் நல்லா தான் இருக்கிறாரு, எனக்கு டிரைவர் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுடுவார். இதை இந்த எஸ்டிடி பூத்துக்காரர் பேசுகிறத கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என்ன இந்த பையன் 2 முறை டெய்லி இப்படி பேசினுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா உனக்கு டிரைவர் வேலை தானே வேணும் சொல்லு, நான் வேணுன்னா உனக்கு வேறு ஒரு இடத்துல இந்த டிரைவர் வேலைக்கு உன்னை நான் சேர்த்து விடவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை சார், அதாவது நான் இப்போ டெய்லி ஃபோன் பேசுகிறேன்ல அவர்கிட்ட, டிரைவர் வேணுமா அப்படின்னு கேட்குறான்ல. அப்போ அவர் சொல்கிறாருல்ல, ஏற்கனவே என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அந்த டிரைவர் நல்லா தான் வேலை செய்கிறாரு, நல்லா தான் ஓட்டுறாரு, அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு அந்த முதலாளி சொல்கிறாருல்ல. அந்த டிரைவர் வேறு யாரும் இல்லை சார், அந்த டிரைவரே நான் தான் சார். ஏன்னா அந்த முதலாளிக்கிட்ட நான் இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது, அப்போ என்னுடைய குறை என்ன இருக்கிறது என்பதை ஒருவேளை முதலாளி சொன்னாருன்னா, அந்த குறையை நான் திருத்தி கொண்டு அவருக்கு என் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கையை கொண்டு வருவதற்கும், என்னுடைய வேலையை இன்னும் நன்றாக அவருக்கு உண்மையாக செய்வதற்கும், அதற்காகத்தான் சார் நான் இப்படியாக அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற டிரைவர்கிட்ட குறை இல்லை, என்கிட்ட இருக்கிற டிரைவர் நல்லா தான் ஓட்டுறாரு, என்கிட்ட ஏற்கனவே டிரைவர் இருக்கிறார், அவர் நல்லா தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவர் ஒரு குறையை சொன்னார்னா அதை நான் திருத்தி கொண்டு இன்னும் என்னுடைய வேலையில் நான் ஒரு வெற்றியாளனாக திகழ்வதற்காகத்தான் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னான் அந்த எஸ்டிடி பூத்துக்கார்கிட்ட. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் கேட்கும்போது அப்படியே பைபிளில் இருக்கிற சில வசனங்களை நான் ஒப்பிட்டு பார்க்க நேர்ந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் பிரியமானவர்களே, அதாவது சில வேதத்திற்கு விரோதமாக, சத்தியத்திற்கு விரோதமாக இன்றைக்கு ஊழியங்கள் பல இடங்களிலே போலியாக வந்துவிட்டது. போலியான ஊழியம், போலியான அந்நிய பாஷை, போலியான தீர்க்க தரிசன ஊழியம், போலியான ஆசீர்வாதம், போலியான அற்புதம், போலியான பிரசங்கம், போலியான உபதேசம், போலியான ஆராதனை, போலியான ஜெபம், இப்படி போலியாக
கள்ள காரியங்கள் இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் நுழைந்து விட்டது. அதை வேத வசன வெளிச்சத்தில் மாற்றிக்கொள்வதற்கு திருத்திக் கொள்வதற்கு நாம் பேசினால் அதை காதிலே வாங்கி கொண்டு வருவதில்லை. காதில் வாங்காமையே இன்றைக்கு பணமும் விளம்பரமும் புகழும் அவருடைய கண்ணை மறைக்கின்றபடியால் துணிகரமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கால். செய்கிற காரியத்தை நாம் தயவுசெய்து உங்களுடைய குறைகளை திரித்து கொள்ளுங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது என்றால், குறைகளை சுட்டி காட்டுகிறவர்களை பார்த்து நீ பாவம் செய்யாமக்கிறியா, நீ ஒழுங்காகிறியா, நீ யார் சொல்லுவதற்கு, உன்னுடைய வேலையை பாரு, உங்கள்கிட்ட பிசாசு இருக்குது, உங்கள்கிட்ட குறை சொல்கிற ஆவிக்குது அப்படின்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார்கள். பிரியமானவர்ல, பைபிள் தெளிவாக சொல்லு பாருங்களேன். அந்த டிரைவரு அந்த முதலாளிகிட்ட அதாவது தாங்கிட்ட ஏதாவது குறை இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படியாக அவர் பாடுபட்டுக்கிறாரு பாருங்களேன், பேசிக்கிறார் பாருங்கள். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து பொறுமையாக வாசிங்க. ஒருவேளை எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்டான்லி அவர்கள் கொடுத்த பேட்டியில் ராபின்சன் அவர்கள் கேட்குறாரு, எழுப்புதல் உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. எழுப்புதல் உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது மனம் திரும்ப வேண்டும். முதலாவது ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது ஊழியர்கள் பைபிளை பொறுமையாக வாசிக்க வேண்டும். முதலாவது ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவை வாசிக்க வேண்டும். முதலாவது ஊழியர்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறைகளை வாசிக்க வேண்டும். முதலாவது ஊழியர்கள் மிஷனரிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்க வேண்டும். முதலாவது ஊழியர்கள் இந்த வாரிசு ஊழியங்களை தங்களுடைய குடும்பங்களை உயர்த்துவதை விட வேண்டும். முதலாவது இந்த ஊழியர்கள் பணம் பின்னாடியும் காணிக்கை தசமபாகம் பின்னாடியும் அரசியல்வாதிகள் பின்னாடியும் ஒருவருக்கு ஜால்ரா போட்டு மேடைகளில் ஏற்றி புகழ்ந்து தள்ளுவதையும் பொன்னாடை போற்றுவதையும் விட்டு விட வேண்டும். இதை முதலாவது ஊழியர்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் முதலாவது ஊழியர்கள் செஞ்சாங்கன்னா ஊழியருடைய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகும். அதுக்கு பிறகு இந்த ஊழியர்கள் எந்த திருச்சபையில் இருக்கிறாங்களோ அந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மனம் திரும்பும் பொழுது, தன் பாவத்தை உணர்ந்து கண்ணீர் விட்டு பாவத்தை விடும்பொழுது அங்கு எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலுக்கு அர்த்தம் தெரியாமல் மணிக்கணக்காக இன்றைக்கு பேட்டி என்ற பெயரில் பேசி கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் நேராக மேட்ருக்கு வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு பிரியமானவர்ல 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 14வது வசனம் சொல்லுகிறது, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 20வது வசனம் சொல்லுகிறது, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனம் திரும்பி. 10வது வசனம், உண்மையாயிரு. 16வது வசனம், நீ மனம் திரும்பு. 21வது வசனம், மனம் திரும்பும்படியாய். 3 மனம் திரும்பு. 19வது வசனம், மனம் திரும்பு. பிரியமானவர்ல, தேவனே அன்றைக்கு திருச்சபையில் உள்ள குறைகளை சுட்டி காட்டினார் என்றால், இன்றைக்கு தேவன் எது வழியாக ஊழியர்களுடைய குறைகளையும் சரி, விசுவாசிகளுடைய குறைகளையும் சரி, திருச்சபையில் நடக்கிற குறைகளையும் சரி, வசனத்துக்கு விரோதமாக போதிக்கிற போதனைகளுடைய குறைகளையும் சரி யார் சுட்டி காட்டுவார்? புரிஞ்சுக்குவோம் தயவுசெய்து சத்தியத்தை. அப்போ முதலாவது ஒரு ஊழியர் பைபிளை பொறுமையாக வாசித்தா பரிசுத்த ஆவியானவர் அங்கு முதலாவது சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை அவர் பைபிளை வாசிக்காமையே, பைபிள் வாசிப்பதை புரிந்து கொள்ளாமையே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துதலை தட்டி கழித்து விட்டாரானால், அடுத்தது வெளியில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? குறைகளை சுட்டி காட்டி பேசுவார்கள். அதுதான் உண்மை. ஆவியானவர் அப்படி தான் வேலை செய்வார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய வேலைகள்லாம் எப்படியாக இருந்தது? இந்த முழு பைபிளையும் தயவுசெய்து வாசித்து பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு, அப்போஸ்தலர்கள்லாம் எதை சுட்டி காட்டி எழுதி கொடுத்து இந்த 66 புத்தகம் நம்ம கையில் இருக்குது பைபிளாக? புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. எனவே நான் நிறைவு செய்கிறேன். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். குறைகளை நம்மிடம் சுட்டி காட்டுபவர்களுக்கு மெர்சி பகு, மிக்க நன்றி என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி அந்த குறையிலிருந்து நாம் விடுதலை பெற மனம் திரும்ப கண்ணீர் விட்டு தேவனிடம் ஒப்புரவாகி புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும்போது அங்கு எழுப்புதல் உண்டாக்குறது.
அந்த குறை உண்மையாகவே இருந்தால் திருத்திக் கொள்ளணும். குறை சொல்லுகிறவர்களை போய் கல்லடி கொடுக்கக்கூடாது, அவரை சபையை விட்டு துரத்தக்கூடாது, அவரை சபையிலேருந்து பதவியை விட்டு இறக்கக்கூடாது, அவரை என்ன செய்யக்கூடாதுங்க, நிராகரிக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை குறை சொல்லுகிறவர்களை நிராகரிக்க வேண்டுமானால் அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம நிராகரித்து தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய முழு பயணமே, அவருடைய புரட்சியே அன்றைக்கு உள்ள ஆன்மீகத்தில் உள்ள கரைகளையும் குறைகளையும் அவர் என்ன செஞ்சாருங்க, அடித்து வெளியே எடுக்கத்தான் முயற்சி பண்ணார். கடைசியில் அவரை கொன்று போட்டார். எனவே மனம் திரும்புவோம், நம் குறைகளை திருத்திக் கொள்வோம், ஜெபம் செய்வாங்க. அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் திருச்சபையில் இருக்கிற குறைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சுட்டி காட்டினமைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில், ஊழியருடைய வாழ்க்கையில், திருச்சபையுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விவகாரங்கள், பொருளாசைகள், திருடுகள், களவுகள், பெருமைகள், ஆண்டவரே களியாட்டுகள், சிற்றின்பங்கள், துணிகரமான பாவங்கள், பண ஆசைகள், பேராசைகள், சுய விளம்பரங்கள், சுய புகழ்ச்சிகள் தேடுகிற நாங்கள் ஆண்டவரை மனம் திரும்ப அந்த குறைகளிலிருந்து வெளியே வர வசனத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட எனக்கும் ஊழியர்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.